வணக்கம். இந்த 100 டேஸ் ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சில் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினை எப்படி புரிஞ்சுக்கிறது, இன்ட்ரோடக்ஷனை எப்படி எழுதுறது, இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணினோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஒரு இம்ப்ரெசிவ் கன்க்ளூஷன் எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ சீரீஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற முதல் 2 வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த 100 டேஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம்ங்கிறது என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக அங்கே கொடுத்துருப்பேன். ரைட், நம்ம இப்போது இன்ட்ரோடக்ஷனில் நம்ம 2 கேட்டகரியாக பார்த்தோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷனில் நான் ஒரு 3 மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 3 கேட்டகரி கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எந்த கொஸ்டினுக்கு எந்த மாடல் எடுத்துக்கலாங்கிறது அந்த கொஸ்டின் தான் முடிவு பண்ணும். நீங்களும் முடிவு பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் இந்த 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் டிமாண்ட் பண்ணும். இந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி டாப்பிக்கு நம்ம கேட்டகரி 1 கன்க்ளூஷனுக்கு போகலாம், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கேட்டகரி 2 கன்க்ளூஷனுக்கு போகலாம் அப்படின்னு இந்த கொஸ்டினே டிமாண்ட் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு அந்த 3 கேட்டகரி ஆர் 3 மாடல் ஆஃப் கன்க்ளூஷனை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினில் ஒரு டோன் இருக்கும். அந்த டோனையே நீங்கள் கன்க்ளூஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான ஒரு கொஷின் எடுத்துக்கோங்களேன். அந்த கொஷினை படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து எவ்வளோ ஆபத்து தெரியுமா, அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் தெரியுமா, அதுக்கு என்ன எஃபர்ட்லாம் எடுக்கணும்னு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு டோன் வச்சுருக்காங்க. சீரியஸ் டோன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கன்க்ளூஷனையுமே அதே மாதிரி ஒரு சீரியஸான டோன்லேயே முடிச்சிடுங்க. இல்லை வேறு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். நம்ம ஃபுட் செக்யூரிட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, இந்த ஃபுட் செக்யூரிட்டியை சேர்த்து நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிங்கிறது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் தெரியுமா, இந்த மாதிரி அந்த முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸை ரொம்ப ரொம்ப காட்டுற மாதிரி ஒரு கொஷினாக இருக்குன்னா அதே டோன் திருப்பி நீங்கள் இது எவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்க்ளூஷனுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம அந்த என்ன டோன், ஒரு சீரியஸ் டோனா இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட் டோனா, அது எப்படிங்கிற டோனை பார்த்து அதையே நீங்கள் கன்க்ளூஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாடல் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்லேயே ஒரு ஸ்கோப் இருக்கும். நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டின்லேயே ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. நேரடியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த கொஸ்டினை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். What do you mean by MSP? How MSP can bring the farmers out of low income trap? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டினில் நம்ம முழுக்க எம்எஸ்பினா என்ன, எம்எஸ்பி எப்படி ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்லாம் சொல்லிட்டு கடைசியில் நம்ம கொஞ்சம் சஜஸ்டிவாக, எம்எஸ்பி மட்டும் இல்லைங்க இதெல்லாமும் பண்ணினா ஃபார்மர்ஸோட இன்கம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த மாதிரி கொஞ்சம் சஜஷன், ஒரு வே ஃபார்வர்ட், ஒரு சொல்யூஷன் ஓரியன்ட் அப்படிலாம் கொடுக்குறது எல்லாமே நம்ம கேட்டகரி 2ல் கொண்டு வந்துக்கலாம். ரைட். ஸோ ஒரு வே ஃபார்வர்ட் ஸ்டைல். கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேலன்ஸ்டு ஒப்பீனியனுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. இந்த மாதிரி ஒப்பீனியன் எங்கே தேவைப்படும்னா, ஒரு அனாலிசிஸ் பேஸ்ட் கொஸ்டின், கிரிட்டிக்கலி அனாலிசிஸ், உங்கள் ஒப்பீனியன் கேட்குறாங்க, கமெண்ட்டுங்கிறாங்க, டிஸ்கஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் ஒரு பேலன்ஸ்குள்ளே போயிடுறதுங்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போன இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸில் பார்த்துருப்போம், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் இருக்குது கொஸ்டினில், அதோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொஸ்டினில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒரு பேலன்ஸ்ட் ஒப்பீனியன், ரைட்ஸும் தேவை இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்கு. அதே சமயத்தில் நம்ம ஒரு சொசைட்டி இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸும் தேவை. அப்படி ஒரு பேலன்ஸ்டு வியூ பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற டோனை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வே ஃபார்வர்ட் சஜஸ்டிவாக நீங்கள் போய்ட்றீங்க. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஒப்பீனியனாக நீங்கள் போகிறீங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் மாடல் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கேட்டகரி, வாட் இஸ் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், CCUS. வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ரோல் ஆஃப் CCUS இன் டேக்லிங் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ சீரியஸான இஷ்யூ, அதையே CCUS டேக்கிள் பண்ண முடியும்னா CCUSங்கிறது எவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயம், எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னு தான் இந்த டோன் நமக்கு சொல்லுது. ஸோ கன்க்ளூட் பண்ணும்பொழுது நீங்கள்
As India pursues the twin objective of rapid industrialization and net zero emission by 2070, CCUS can serve as a critical technology enabling sustainable economic growth while reducing the carbon footprint of key industries. அதில் முக்கியத்துவத்தை திருப்பி நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க. சரி, வேறு மாதிரி எழுதுங்க சார். எழுதலாமே. Global climate action requires not only reducing emission but also managing the unavoidable industrial emission. In this context, CCUS can play a key role in accelerating the transition towards a climate resilient future. ரைட்? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சிசியூஎஸ் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத அந்த டோனை நம்ம இங்கேயுமே கன்க்ளூஷன்லையுமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ 2 அசைன்மெண்ட் கொஸ்டின் தரேன். இந்த மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த கேட்டகரி அதே வாட் டு யூ மீன் பை எம்எஸ்பியே போயிடலாம். ஸோ எம்எஸ்பி, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க, எம்எஸ்பினா என்ன அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. எழுதிட்டு ஹவு வில் எம்எஸ்பி ரெஸ்கியூ ஃபார்மர்ஸ் ஃப்ரம் லோ இன்கம் ட்ராப், அப்படின்னா எப்படி ஃபார்மர்ஸ் இன்கம்மை எம்எஸ்பி இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ எம்எஸ்பி நல்லது இதனால் இம்ப்ரூவ் பண்ணும், இதனால் இம்ப்ரூவ் பண்ணும் தானே எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மட்டுமே போதுமா? நம்ம கன்க்ளூஷனுக்கு போகும் பொழுது இது மட்டுமே போதுமா? நம்மளுக்கு வேறு சிலத்து கூட பண்ண முடியல. ஸ்கோப் வருது பாருங்கள், அந்த கொஸ்டின்லேயே ஸ்கோப் கிடைக்கிது பார்த்தீங்க இல்லையா? அப்போ நம்ம இங்கே கொஞ்சம் சஜஷன்ஸ், கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் மாதிரி இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, மற்றதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஃபார்மர்ஸ் இன்கம் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு வே ஃபார்வர்ட் ஸ்டைல் கன்க்ளூஷன் நீங்கள் தரலாம். While MSP acts as a safety net, promoting crop diversification, cold chain infrastructure, food processing and market infrastructure are essential for ensuring sustainable farm incomes. MSP நல்லது தான், ஆனால் இதெல்லாம் பண்ணால் தான் ஃபார்மர்ஸ் இன்கம் சஸ்டைனபிளாக இம்ப்ரூவ் ஆகும். ரைட்? 10 மார்க் இருக்கிறதுனால வே ஃபார்வர்டையும் கன்க்ளூஷன்லாம் சேர்த்து ஒரே பேராகிராஃப் மாதிரி எழுதிடுறோம். நீங்கள் பாயிண்டர்ஸாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா கூட பாயிண்டர்ஸாக 15 மார்க்கரில் பண்ணலாம். கொஞ்சம் பாயிண்ட்டாக வே ஃபார்வர்டு எழுதி ஃபைனலாக ஒரு லைனில் நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, அசைன்மெண்ட் கொஷின்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டைலில். கேட்டகரி 3, The West is fostering, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில். The West is fostering India as an alternative to reduce dependence on China's supply chain and as a strategy to counter China's political and economic dominance. Explain the statement with examples. அதாவது வெஸ்ட் வந்து சைனாவோட டிபெண்டன்ஸை கம்மி பண்ணி இந்தியாவை சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? இந்தியன் பர்ஸ்பெக்டிவில் வாங்க, வெஸ்ட்டு வந்துட்டு இந்தியாவை சூஸ் பண்ணுறது நமக்கு நல்ல விஷயந்தான். எப்படி வெஸ்ட்டு இந்தியாவை சூஸ் பண்ண நினைக்குதோ இந்தியா வெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்களும் நம்மளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம வெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி போயிடக்கூடாது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஒரு செல்ஃப் ரிலையன்ஸை நோக்கி போகணும், ஒரு பேலன்ஸ். ரைட்? அந்த மாதிரி நம்ம கன்க்ளூஷனை முடிக்கலாம். While the West seeks to reduce dependence on China, India must leverage this opportunity without compromising its policy of strategic autonomy. A balanced foreign policy and robust domestic reforms will be crucial to achieve this objective. ரைட்? கன்க்ளூஷனில் நம்ம ஒரு பேலன்ஸ்டு ஒப்பீனியனுக்குள்ளே போயிட்டோம். ஓகே, அவ்வளோதாங்க. இதான் 3 மாடல். நான் இதுக்கும் 2 அசைன்மெண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த கொஷனுக்கே நீங்கள் வந்துட்டு கேட்டகரி 1 டைப்பில் ஏதாவது கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்க்ளூஷன் கொடுங்க, அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நான் ஒரு 3 மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த 3 மாடலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கொஷனுக்குனாலும் உங்கள் மனசுக்கு இந்த கொஷனுக்கு இந்த மாடலில் எழுதலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எழுதுங்க. மிக்ஸ் மேட்ச் பண்ணி எழுதணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எழுதுங்க. ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்க்ளூஷன் எப்படி எழுதுறதுங்கிறதுக்கான ஒரு ஐடியா நல்லா கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த இனிஷியேட்டிவே உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல வேல்யூ அடிஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம மண்டேலேருந்து நம்ம இந்த ஆன்சர் ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். அதாவது டே 1ங்கிறது மண்டேலேருந்து, அங்கேருந்து தான் 100 days கேல்குலேஷன். சரிங்களா? இப்போ இருக்கிற இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் நீங்கள் பிஒய்க்யூஸ் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய பிஒய்க்யூஸை படித்து பாருங்கள். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? நம்ம மண்டேலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு கொஷனை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை நான் டிஸ்கஸ் பண்ணி அந்த கான்செப்டை கிளாரிட்டி கொடுத்த உடனே நீங்கள் ஒரு ஆன்சர் எழுத ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ணுவீங்க. அதில் பெஸ்ட்டை கண்டுபிடிச்சி நான் எவாலுவேட் பண்ணுவேன். ஒரு டாப் 20 எவாலுவேட் பண்ணி டெலிகிராம் சேனல்லையே நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அங்கே வந்து
யார் இந்த டாப் 20 அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க பேப்பரும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நான் மாடல் ஆன்சரும் கொடுப்பேன். டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுவேன். ரைட், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கும் என் டீமுக்கும் ஒரு மோட்டிவேஷன். ரைட், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.